வெல்கம் டு மூன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கன்னியாகுமரி ஸ்டைலில் கன்னியாகுமரியில் எப்படி மீன் குழம்பு வைப்பாங்களோ அதே மாதிரி வச்சு காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். துருவிய தேங்காய் எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம் ஒரு 7-8 எடுத்திருக்கேன், வெள்ளைப்பூண்டு ஒரு 5-6 எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து இதை மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது நான் மீன் குழம்புக்கு தேவையான புளி எடுத்திருக்கேன். நல்லா பழைய புளியாக இருந்ததுன்னா மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஜூஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். புளிப்பு அதிகமாக பிடிக்குன்றவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புளியை போட்டு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா மீன் குழம்புல கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருந்தால் டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ எடுத்து வச்சுக்கிட்டேன். மீன் குழம்பு செய்ய போகிற பாத்திரத்தை நான் எடுத்து வச்சுக்கிறேன். கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா புளி தண்ணியை இப்போ நான் சேர்த்துக்கிறேன். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல பேஸ்ட்டு, தேங்காய், சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, சீரகம், மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் கலந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நான் 2 நல்லா பழுத்த பழமான தக்காளியை சேர்த்துக்கிறேன். இது கூட உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம மசாலா தூள் சேர்க்க போகிறோம். 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 4 ஸ்பூன் மல்லித்தூள், 1 கைப்பிடி உப்பு போட்டு நல்லா இதை கரைச்சி விட்டுக்கலாம். உங்கள் கையால் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. நான் மறந்துட்டேன். இப்போ நான் சங்கரா மீன் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மீன் வேணால் எடுத்துக்கலாம். இப்போ மீனை ஒன்று உள்ளே சேர்த்துடலாம். இப்போ நான் தக்காளி, பச்சை மிளகா, அந்த மசாலா மீனோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். முன்னாடியே பண்ணியிருக்கணும், நான் மறந்துட்டேன். நீங்கள் முன்னாடியே பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சில பேருக்கு திக்காக இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு மீன் குழம்பு தண்ணியாக இருந்தால் பிடிக்கும். எனக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் மீன் குழம்பு பிடிக்கும். அதனால் நான் கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி சேர்த்துருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீன் குழம்பு பாத்திரத்தை தூக்கி அடுப்பில் வச்சு மூடி போட்டு இதை ஒரு 20 நிமிஷத்துக்கு நம்ம கொதிக்க விட போகிறோம். இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. பாருங்கள், மேலே நல்லா நுரக்கட்டி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. கரண்டி போட்டு ரொம்ப கிண்டிடக்கூடாது, இல்லைன்னா மீன் உடஞ்சிரும். கொஞ்சம் மெதுவாக கிளறி விட்டுக்கலாம். அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் மெதுவாக கிளறி விட்டுக்கிறேன். மறுபடியும் நான் மூடி வச்சு இதை நல்லா கொதிக்க விட போகிறேன். ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் நல்லா மீன் குழம்பு கொதித்து வத்துனாதான் அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கொதிக்கும் போதே மீன் குழம்பு வாசனை சூப்பராக இருந்துச்சு. எப்போதும் போல் ஒரே மாதிரி மீன் குழம்பு ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு தடவை டிஃப்ரெண்ட்டாக மீன் குழம்பு வச்சு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். உண்மையாகவே சொல்கிறேன், டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. மீன் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், மீனை எடுத்து காட்டிருக்கேன். மீன் உடையாமல் இருக்க கரண்டி போட்டு ரொம்ப கிண்டாமல் இருக்கணும். ஸ்லோவில் வச்சு 20லேருந்து 25 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டாச்சு. இப்போது மீன் குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 4-5 மிளகு சேர்த்துக்கிறேன். மிளகு முற்றிலும் ஆப்ஷனல் தான். இது கூட 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து இது 3 நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா பொரியட்டும். ஒரு 10 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது கூட சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம்.
மீன் குழம்புல லாஸ்ட்டாக சின்ன வெங்காயத்தை வதக்கி சேர்க்கும்போது டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வதங்கிருச்சு தாளிப்பு. மறுபடியும் அடுப்பில் மீன் குழம்பை வச்சு கொதிக்க விட்டுறலாம். இப்போ கொதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம தாளிப்பு உள்ளே சேர்த்துடலாம். தாளிப்பு சேர்த்ததுக்கப்புறம் கரெக்டாக ஒரு கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கிண்ட வேணாம். ஒரு கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மீன் குழம்பை இறக்கி வச்சிடலாம். டேஸ்டியான கன்னியாகுமரி ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி காட்டியிருக்கேன். உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.